ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடந்த வாரத்தில் ஞானத்தை குறித்து உங்களோடு சில காரியங்களை பேசினேன். அதிருப்தி சொல்லுங்கள் எல்லாரும். திருப்தியான வாழ்க்கை, திருப்தியான காரியங்கள், திருப்தியான உணவு, திருப்தியான உடை, திருப்தியான எல்லா காரியங்களுக்கும் மாறாக எதிராக இருப்பது அதிருப்தி. ஆங்கிலத்தில் டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன், டிஸ்ப்ளஷர், டிஸ்அஃபெக்ஷன் என்று 3 வார்த்தை அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதிருப்தி, ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பதையே விரும்புகிறான். அது உணவாக இருந்தால் கூட சரி, அதில் கூட அவனுக்கு நல்ல திருப்தியான உணவு வேணும், திருப்தியாக சாப்பிடணும், திருப்தியான சுவையோடு இருக்கணும். உடை கூட சரி, ஏனோ தானோலாம் வாங்கிறதுலாம் கிடையாது. அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆகிற வரைக்கும், திருப்தி அடைகிற வரைக்கும் அந்த உடையை தேடி தேடி அழுத்து போனாலும் கூட விட மாட்டாங்க. திருப்தியாக வாழணும், உடையாக இருந்தாலும் திருப்தியாக எடுக்கணும். மனசு திருப்தி அடைந்தால்தான் அந்த உடையை எடுப்பாங்க. இருப்பிடமாகட்டும், அவங்க உபயோகப்படுத்துகிற வாகனம், பொருட்கள், எந்த ஒன்றாக இருந்தாலும் அது அவர்களுக்கு ஒரு திருப்தியை கொடுத்து வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அவன் வேலை செய்கிற காரியமாக இருந்தால் கூட சரி, பிடிக்காத வேலையை ரொம்ப நாள் அவன் செய்ய மாட்டான். ரொம்ப சீக்கிரமாக அந்த வேலை வேணாம் அப்படின்னு, ஏன்னா திருப்தி இல்லை. அதிருப்தி அடைந்து விட்டால் அந்த வேலையில் அவனுக்கு விருப்பம் இருக்காது. அவன் சந்திக்கிற எந்த காரியமாக இருந்தாலும், அவன் கடந்து போகிற எந்த காரியமாக இருந்தாலும் அதில் அவன் திருப்தியாக இருக்கவே விரும்புகிறான். மனிதனுடைய இயல்பு நிலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் ஒரு திருப்தி இருக்க வேண்டும். ஆனால் உண்மை என்னவென்றால், மனிதர்களாகிய நாம் பெரும்பாலும் அதிருப்தியாகவே அதிக நேரங்களில், அதிக காலங்களை நாம் கடந்து வருகிறோம். திருப்தியாக சில காரியங்களை நாம் அனுபவித்தாலும் அதிகமான காரியங்களை அதிருப்தியாகவே நாம் வாழ பழகி கொள்ளுகிறோம் அல்லது மாற்றிக்கொள்ளுகிறோம். அதற்கேற்றாற்போல் நம்மை அமைத்து கொள்ளுகிறோம். அதிருப்தியாக தான் இருக்குது, திருப்தி இல்லை, டிஸ்சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான், டிஸ்அஃபெக்ஷன் தான். ஆனால் வேறு வழி இல்லை, ட்ராவல் பண்ணுவோம், போயிட்டே இருப்போம், ஏதோ ஒன்று வாழ்ந்து கொண்டு இருப்போம். இதுதான் இன்றைய மனிதர்களுடைய நிலைமை. 3 தலைப்பின் கீழ், 3 அந்த அதிருப்தியில் 3 தலைப்போடு உங்களோடு பேச விரும்புகிறேன். அதில் ஒன்று தான் இன்றைக்கு பேச முடியும் என்று நினைக்கிறேன். ஒருவேளை டைம் கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும், கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும், வாழ்க்கை முறையாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், இவைகள் எல்லாவற்றிலும் மனிதன் திருப்தியாக இருக்கிறானா என்று கேட்டால், ஒவ்வொருத்தரும் உங்கள் மனசுக்குள்ளே இருந்து ஒரு பதில் சொல்லுவீங்களானா, திருப்தியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவீங்க. கேட்டால் நீங்கள் மனசுக்குள்ளே என்ன சொல்லுவீங்கன்னா, திருப்தியாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லுகிறத விட உண்மையாகவே சொன்னால், நான் எங்கே திருப்தியாக இருக்கேன் அப்படின்னா என்ன, அதிருப்தியாகவே இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவோம். திருமணம் பண்ணும்போது கூட சில ஆட்கள் வாழ்க்கை ஏதோ திருப்தியாக இருக்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேயே அதிருப்தி அடைந்தவர்களும் உண்டு. கொஞ்ச நாள் கழித்து அதிருப்தி அடைந்தவர்களும் உண்டு. எதுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திருப்தினாலே சொல்ல மாட்டோம், அதிருப்தினாலே சொல்லுவோம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எதுக்குடா அப்படின்னு ஏன் சொல்கிறோன்னா, ஏன்டா பண்ண, எதுக்கு படித்த, எதுக்கு வேலைக்கு போகிற, என்ன அப்படின்னா அதிருப்தியின் மிகுதியினாலே நாம் அதை சொல்லுகிறோம். பிள்ளைங்கள்லாம் எதுக்கும் பெற்றேன்னு எனக்கு தெரியல, அதிருப்தி. இந்த ஆளை போய் கல்யாணம் பண்ண பாரு, அதிருப்தி.
இவளை விட அந்த 2வது ஒரு பொண்ணை பார்த்தோமா, அது நல்லா இருந்தது, இது 3வதாக பார்த்துட்டோம், கல்யாணம் பண்ணிட்டோம். அந்த 2வது பார்த்த பொண்ணு நல்லா இருந்தது, அதை கல்யாணம் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கலாம். அதிருப்தி. ஒரு டாக்டர் வந்து ஆரோக்கியமாக இருக்கிறத பற்றிலாம் கவலைப்பட மாட்டார். கிட்னி நல்லா இருக்கும், லங்ஸு நல்லா இருக்கும், ஹார்ட்டு நல்லா இருக்கும், தோலில் பிரச்சனை இருக்கும். நல்லா இருக்கிறத பற்றி டாக்டர் கவலைப்படுவாரா? அதை பற்றி அவருக்கு அக்கறையே இல்லை. எங்கே பிரச்சனை இருக்கோ அதுதான். அதே போல் தான் குடும்பத்தில் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எது சரியில்லையோ அங்கே தான் பேரண்ட்ஸ் ஆகிய நாம் கவனம் செலுத்துகிறோம். அது பிள்ளைகளுக்கு புரிய வரும்போது புரியும். அதிருப்தியான வாழ்க்கை எதனால் வருகிறது? முதல் தலைப்பு, அதிருப்தி எதனால் வருகிறது? 7 தலைப்பு, கிளை தலைப்பு இதுக்குள்ளே இருக்குது. அதனால தான் சொன்னேன் ஒரே வாரத்தில் முடிக்க முடியாது. அதிருப்தி ஏன் வருது? திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டியிருக்கு. ஏன் வாழ்கிறேன்? நம்பர் 1, குடும்பத்தினரால் நமக்கு அதிருப்தி வருகிறது. நம்ம சொல்லுக்கு அங்கே மதிப்பு இல்லைன்னா, அல்லது நாம் சொல்லும்போது அவங்க கேட்கலைன்னா, என்னடா இது இவங்க அப்படிங்கிற அதிருப்தி வருது. அந்த ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டால் அது பிள்ளையோ அப்பாவோ அம்மாவோ கணவனோ மனைவியோ மாமனாரோ மாமியாரோ தாத்தாவோ பாட்டியோ, நம்ம சொல்கிறத அவங்க மதிக்கணும், நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணும். அப்படி கேட்க மாட்டோம், மதிக்க மாட்டோம்னு சொன்னால் அதிருப்தி வரும், அதிருப்தி ஏற்படுகிறது குடும்பத்தில். 2வது, அன்போ பாசமோ இல்லையோ என்று நாம் உணரும்போது, முன்னாடிலாம் வந்து நம்ம மேலே அவ்வளோ அன்பாக இருந்தாங்க, இப்போ என்ன தெரில, எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் கணவர் என் மனைவி என் பிள்ளைங்க என்னுடைய தாத்தா பாட்டி ரொம்ப அன்பாலாம் பேசுகிற மாதிரி தெரியலையே அப்படின்னு நான் உணரும்போது எனக்கு அதிருப்தி வருகிறது. 3வது, நமது தேவைகளை அறிந்தும் கண்டும் காணாமல் போகும்போது, நம்முடைய தேவைகளை அறிந்தும் அவங்களுக்கு தெரியுது, கிச்சனில் முடியாமல் சமைச்சிக்கிட்டு இருக்கேன், வீட்டுக்காரர் இப்படி தான் கிராஸ் பண்ணி போகிறாரு, முடியலையே, ஒரு நிமிஷம் இரு நான் கிளறி தாரேன்னு சொல்லுவார்னு பார்த்தா செய்யலை. இந்த ஆள் முடியாமல் இருக்கும். மனைவி ஏதாவது ஒன்று கேட்பா, என்னங்க நேற்று குரல் வேறு மாதிரி இருந்தது, நல்லா இருந்தது, இன்றைக்கி குரல் வேறு மாதிரி கேட்பா, கேட்க முடியும். தேவையை அறிந்தும் கண்டு காணாமல் போகிறாங்க பார்த்தீங்களா? பேரண்ட்ஸ் ஆகிய நமக்கு உடம்பு முடியலன்னும் போது பிள்ளைங்க அப்படியே வந்துட்டு நம்ம எவ்வளோ பலவீனமாக இருந்தாலும் அந்த பலவீனத்தின் மத்தியில் அவங்களுக்கு செய்ய வேண்டியதை மட்டும் செய்யணும் அப்படின்னு அவங்க நடந்து கொள்ளும்போது, நம்முடைய பிரச்சனைகளை கண்டும் காணாமல் போகும் பொழுது நமக்கு அதிருப்தி வருகிறது. 4வது, பலவீன நேரம், வியாதிப்படுகிற நேரங்களில் நமக்கு அவங்க உதவி செய்யாத போது, எல்லா நேரமும் நான் ஹெல்ப்பு கேட்கல, எனக்கு ஒரு பலவீனத்தோடு நான் வாழ்கிறேன், சுகவீனத்தோடு நான் வாழ்ந்துட்டுருக்கேன், இன்றைக்கி பார்த்து எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய வியாதியோடு இருக்கேன், ஜுரத்தோடு இருக்கேன், இந்த நேரத்தில் ஒரு உதவி செய்யலையே அவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் பொழுது நமக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுகிறது. 5வது, சில சிறிய அல்லது பெரிய இழப்புகள் ஏற்படும் போது, சில வாழ்க்கையில் இப்போ சம்பளம் வாங்கிட்டு வர்றாரு, வரும்போது ஒரு 2000 எடுத்து பர்ஸில் வச்சுக்கிறாரு, மீதி பேக்கில் இருக்குது, பிக் பாக்கெட் அடிச்சிட்டான், அதிருப்தியான நிலைமை ஏற்படுதா இல்லையா? போச்சே, பணம் போச்சே. சில சிறிய அல்லது பெரிய இழப்புகள் நேரிடும்போது, கணவன் இறந்துட்டார், மனைவி இறந்துட்டாங்க, பாட்டி இறந்துட்டாங்க, தாத்தா இறந்துட்டாங்க, இது போன்ற பெரிய இழப்புகள், சிறிய இழப்புகளோ பெரிய இழப்புகளோ நம்முடைய வாழ்க்கையில் வரும். அப்படி வரும் பொழுது நமக்கு ஒரு அதிருப்தி ஏற்படுகிறது, என்னடா வாழ்க்கை இது. 6வது, குடும்ப உறுப்பினர்களுக்கு பாரமாக இருக்கிறோமோ என்கிற உணர்வு வரும்போது, வயசானவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும், சீக்கிரம் போயிடுறேங்க, யாருக்கும் கஷ்டம் கொடுக்கக்கூடாதுங்க, யாருக்கும் பாரமாக இருக்கக்கூடாதுங்க, சீக்கிரமாக மண்டே போட்டுடணும். ஏன்? அவங்களுக்கு உயிர் வாழ்கிறது மேலே அதிருப்தி. ஏன்னா குடும்ப உறுப்பினர்களுக்கு நம்ம பாரமாக இருப்போமோ. சில பேரண்ட்ஸை சில பிள்ளைகள் அனாதை இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்து விட்டுறாங்க.
முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் விட்டுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அவங்க பாரமாக இருக்காங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் எதை கற்றுக் கொடுத்தீங்களோ அதை தான் உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு செய்வாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, உங்கள் அம்மா அப்பாவை விட்டுட்டு நீங்கள் போய் உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைங்கன்னு பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. அவங்கள பற்றி மட்டும்தான் அவங்களுக்காக ஓடுறீங்க, உழைக்கிறீங்க, வாழ்கிறீங்க, சம்பாதிக்கிறீங்க, சேர்த்து வைக்கிறீங்க, அவங்களுக்காக வாழ்கிறீங்க. அப்போது அந்த பிள்ளைங்க கல்யாணம் ஆனோடனே யாருக்காக வாழ்வாங்க? அவங்க பிள்ளைகளுக்காக தான் வாழ்வாங்க. நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸுக்காகவும் வாழ்ந்தீங்கன்னா யாருக்காக ஓடுறீங்க? இப்போது கல்யாணம் பண்ண உடனே பாருங்களேன், ஒரு 2 பெண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை, ஒரு பையன் அப்படின்னு பிறந்துட்டாங்கன்னா, ஐயோ பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், படிக்க வைக்கணும் ஓடுவான். ஆனால் உங்களை பெற்றெடுத்த தாய் தகப்பனை அவங்கள காப்பாற்றணுமே, அவங்களுக்கு அதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஓடுனதுனால இதை பார்த்தவர் அந்த உங்கள் பிள்ளைங்க அவங்க பிள்ளைகளுக்காக ஓடுவாங்க, உங்களுக்காக ஓட மாட்டாங்க. நான் என்னுடைய தாய் தகப்பனை பற்றி கவலைப்படாமல் நான் எனக்காக, என் மனைவிக்காக, என் பிள்ளைகளுக்காக நான் ஓட ஆரம்பித்தா என் பிள்ளைங்க அவங்க காலத்தில் அவங்க அம்மா அப்பா, அதாவது என்னை பற்றி கவலைப்படாமல், என் மனைவியை பற்றி கவலைப்படாமல் அவன் பொண்டாட்டி அவன் பிள்ளைங்களை பற்றி தான் கவலைப்பட்டு ஓடுவான். அப்போ நான் என்ன பண்ணேன், நான் வாழும்போது என் தாய்க்கும் தகப்பனுக்கும் சேர்த்து நான் வாழணும், அவர்களுக்காகவும் நான் ஓடணும், அவர்களுக்காகவும் நான் பராமரிக்கணும், அவர்களையும் நான் கவனத்தில் கொள்ளணும். இங்கே பிரச்சனை என்னென்னா அம்மா அப்பாவை கழட்டி விட்டுறது. எத்தனை பேர் உங்கள் அம்மா அப்பாவுக்காக ஓடுறீங்க? எத்தனை பேர் உங்கள் அம்மா அப்பாவை காப்பாற்றுறதுக்காக அவங்களுக்கு ஒரு பெரிய தொகையை, பிள்ளைகளுக்கு எப்படி ஸ்கூல் ஃபீஸு, பிள்ளைகளுக்கு எப்படி சாப்பாடு, ட்ரெஸ்ஸு அதெல்லாம் கொடுக்குறீங்களோ அதே போல் உங்கள் பேரண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? எடுக்கலைல்ல. பெரும்பாலான நபர்கள் நம்ம விட்டுட்டோம்ல, அதான உண்மை. அப்போ எப்படி உங்கள் பிள்ளைங்க உங்கள் காலத்தில், உங்கள் வயசான காலத்தில் உங்களை பாதுகாப்பாங்க? அதனால் உங்களுக்கு என்ன தோணும்னா, ஐயோ இவங்களுக்கு நம்ம பாரமாக இருக்கக்கூடாது. அவங்களுக்கு என்ன தோணுன்னா, இதுங்க பாரமாக வந்து அமைஞ்சிச்சிங்களே, இந்த அதிருப்தி வரும். அதனால் வருங்காலத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் நீங்கள் கவனிச்சிங்க, திருமணம் ஆனாலும் உங்கள் பேரண்ட்ஸை நீங்கள் என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு செலுத்துகிற மாதிரி பேரண்ட்ஸை கவனம் செலுத்துனீங்கன்னா அந்த பிள்ளைங்க உங்களை கவனம் செலுத்துவாங்க. நீங்கள் என்ன கற்றுக் கொடுத்தீங்களோ அதை தான் அவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க. அவ்வளோதான். தனி கொடுத்தனம் போனவங்கெல்லாம் இருக்கீங்கல்ல, நானும் தனி கொடுத்தனம் வந்த ஆள் தான். எங்கள் அம்மா அப்பாவை விட்டுட்டு நான் தனி கூட வந்தேன். தனி கொடுத்தனம் வந்த உடனே அம்மா அப்பாவை மறந்துடுறோம்ல. இருக்காங்களா, சாப்பிட்டாங்களா, அவங்க வாழ்கிறாங்களா, அவங்களுக்கு ஏதாவது பணம் கொடுக்குறோமா, அவங்களுக்கு தேவையானதை செய்கிறோமா அப்படிங்கிறத கவனம் செலுத்தணும். அப்போ இந்த இந்த அதிருப்தி வராது. நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யாத போது, முதல்ல சொன்ன தேவைகளை கண்ணு காணாமல் போகும்போது, அடுத்தது பூர்த்தி செய்யாத போது, நமக்கு என்ன வேணுமோ அதை கொடுக்காமல் இருக்கும்போது. இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்குது. இப்போ எங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு மாதந்தோறும் ஒரு தனி வீடு எடுத்து மாதத்துக்கு இவ்வளோன்னு கொடுக்கறதுக்கு முதல் நடவடிக்கை எடுத்து இப்போ 2 தம்பிக்கிட்டையும் பேசி எல்லோரும் ஷேர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அந்த பொறுப்பை அவங்க கையில் கொடுக்குறோம். ஆனாலும் கூட அவங்களுக்கு சில நேரங்களில் பத்தலைன்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கொஞ்சம் தேவை இருக்குப்பா, ஹாஸ்பிட்டல் போகணும், திடீர்னு செலவு வந்துடுச்சு, ஒரு 1000 ரூபா தேவைன்னா கேட்க யோசிக்க மாட்டேன், எடுத்து கையில் கொடுத்துருவேன். நமக்கு இருக்கோ இல்லையோ அவங்களுக்கு கொடுத்துருவேன். அதை கொடுக்கலன்னா அவங்க என்ன நினைப்பாங்க மனசுக்குள்ளே, இதுங்களை இவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தோம், என்னென்னமோ செஞ்சோம், கடைசியில் பார் ஒரு 1000 ரூபாய்க்கு கையாந்து விட்டானுங்களே அப்படிம்பாங்களா இல்லையா? ஒரு 1000 ரூபாய்க்கும் கூட இப்படி கஷ்டப்பட வச்சிட்டானுங்களே. கஷ்டப்படுறேன்னு என்னன்னா அதிருப்தி வரும். நம் தேவைகளை பூர்த்தி செய்யாத போது அதிருப்தி வரும். பொறுப்பற்றவர்களாய் நடக்கும்போது அதிருப்தி வரும். ஒரு கணவர் இருக்கிறாரு, மனைவி குடும்பம் பொறுப்பாக ஒரு வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், அவர் குடும்பத்தை நல்லா ஒழுங்காக நடத்தணும், தேவையானதெல்லாம் வாங்கி போடணும். செய்யலைன்னும் போது என்ன நடக்கும்?
ஒரு மனைவி இருக்கிறா, பிள்ளைகளை சரியாக கவனிக்கணும். இவர் போய் வேலை செய்ய போகிறாரு, வீட்டில் உட்காந்து மனைவி பிள்ளைகளெல்லாம் பராமரிக்கணும், வீட்டை சுத்தபத்தமாக வச்சுக்கிடணும், நல்லா சமைக்கணும். எதுவுமே இல்லாமல் படுத்து தூங்கிக்கிட்டு குப்புறப்படுத்திக்கிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு, பிள்ளைங்க என்ன பண்ணோம், படிக்க வச்சா அதுங்க போயிட்டு வேலை செய்ய போனோம், சம்பாதிக்கணும், குடும்பத்திற்கான பொறுப்பாக நின்று காரியங்களை செய்யணும். அங்கே என்ன நடக்குதுன்னு கூட தெரியாமல் இது குப்புறப்படுத்திக்கிட்டு ஃபோனை பார்த்துக்கிட்டு இருந்தா, இந்த மாதிரி பொறுப்பற்ற நபர்களை பார்க்கும்போது அதிருப்தி வரும். எதுக்கு இதுங்கள்லாம் கல்யாணம் பண்ண, எதுக்கு இதுங்கள்லாம் பெற்றெடுத்தோம்? பொறுப்பற்றவர்களாக அவர்கள் நடக்கிறார்கள் என்று அறியும் பொழுதே என்ன வந்துடும்? சமீபத்தில் ஒரு பேரண்ட், அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க பிள்ளை, நாங்கள்லாம் இந்த வயசில் ஓடி ஓடி உழைச்சோம், ஆனால் தூங்கின்னு இருக்கிறான், அந்த பையன் தூங்கிக்கிட்டு இருக்கான், அவன் பொறுப்பற்ற ஒருத்தன். இந்த வயசில் இந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 30-35 வயசுக்குள்ள வரைக்கும் கூட ஒரு 4-5 மணி நேரம் தூங்கினாலே போதும். உழைக்கணும், நல்ல வேலை செய்யணும், நல்ல சம்பாதிக்கணும், நல்ல ஜெபிக்கணும், நல்ல வேதம் வாசிக்கணும், நிறைய காரியங்களில் அவங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். சில கேட்டால் ஜெபம் பண்ணுங்க, அது எங்கே பாஸ்டர் நேரம் இருக்குது? சர்ச்சுக்கு வர்றதுக்கு எங்கே நேரம் இருக்குது? நேரம் இருக்காதுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நேரம் இருக்காது. நேரத்தை நீ தான் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். சாஸுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக நேரம் கொடுத்தான்னா அது அப்புறம் நீங்கள் மேலே வந்துடுவீங்களே. பிஸியாகவே வச்சுருக்கணும். சமையல் கட்டில் 4-5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஆனால் ஒரு 20-30 நிமிஷம் ஜெபம் பண்ண மாட்டோம், நேரம் இல்லம்போம். அப்போ இதில் என்ன, பொறுப்பற்றவர்களாய் நடக்கும்போது அதிருப்தி வருகிறது. 9வது, சுயநலமாய் செயல்படுகிறார்கள் என்று அறிய வரும்போது. சுயநலமாக இருக்காங்க பாரு. ஒரு சகோதரி என்கிட்ட சொன்னாங்க, எங்கள் அப்பா வெளியில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுவார், ஆனால் வீட்டில் ஒன்றும் இருக்காது. எங்களுக்கு பசி இருக்குதுன்னு தெரியும், ஆனாலும் அவர் போய் வெளில போய் சாப்பிட்டு வந்துடுவார். இப்படி ஒரு அப்பாவா? ஆமாம். எனக்கு தெரிஞ்ச எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் ஒருத்தவங்க வீட்டில் 3 பிள்ளைங்க, ஒரு தாய். கணவர் வந்து அவருக்கு 2 மனைவி. அவர் வேலைக்கு போயிட்டு வரும்போது 2வது மனைவி இது நான் சொல்கிற மனைவி 2வது மனைவி கணவர் எத்தனை மணிக்கு வருவார் தெரிஞ்சு முதல்ல எல்லா வீட்டில் இருக்கிற மொத்த சாப்பாடையும் எல்லாம் சாப்பிட்டு சமைச்சு பிள்ளைங்கள்லாம் கொடுத்து அதுங்களெல்லாம் பாத்திரத்தை கழுவி கவுத்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி கவுத்து வச்ச மாதிரியே இருக்கும். வந்துட்டு, ஏமா என்ன இருக்குது, நீ எங்கே காசு கொடுத்தா, பிள்ளைங்களாம் பட்னியாகுது அப்போ அப்படின்னும் சொல்லி வச்சிடும் எல்லாத்தையும். இல்லையா 5 பைசா இல்லையா, நாம குழந்தைங்களுக்கெல்லாம் சோறு போடாமல் இருக்கிறா அப்படின்ட்டு ஓடுவார். காசு நேற்று கையில் கொடுப்பார் அந்த காசு வாங்குறதுக்கு. நான் அப்படி பார்ப்பேன், அடா பாவி, இப்போ தான் நானும் வரிசையாக உட்காந்து மொக்குன்னு மொக்கிச்சு பசியோடு இருக்குதுங்கன்னு சொன்னேன். திரும்ப செகண்ட் ரவுண்டு சமைச்சு அதுக்குள்ளே அது செரிச்சிடும். மறுபடியும் 2வது ரவுண்டு கறி மீன் வச்சு நல்ல ஃபுல் கட்டு. உண்மையிலே சொல்கிறேன், இது உஷாராக இருக்கிறதுன்னு வச்சுங்க. ஆனால் சில ஆட்கள் இருக்காங்க பக்கா சுயநலவாதி. அம்மேன்னு சொல்லுவோமா? நான் எங்கள் வீட்டில் அப்படி தான் இருந்தேன். எங்கள் வீட்டில் எதனா பொருள் கொண்டாந்து கொடுத்தானா பீரோவில் தான் இருக்கும். தம்பி தங்கச்சிங்களாம் கொடுக்கவே மாட்டேன். இப்போ பீரோவில் இருந்தால் கூட அது காணாமல் போயிடுது. 2வது தலைப்பு, வாழ்க்கை போராட்டங்களால் அதிருப்தி வருகிறது. மற்றவர்கள் சுகமாக இருக்கிற போது தனக்கு நேரிடும் துன்பங்களை நினச்சி அதிருப்தி வரும். அவளாம் நல்லா இருக்கான், அவளாம் நல்லா இருக்கா, அநியாயம் பண்ணுறான், அக்கிரமம் பண்ணுறான், அவளாம் நல்லா இருக்கான், ஆனால் நான் பாரு கஷ்டப்படுறேன், நான் பாருங்க நெருக்கப்படுறேன், நான் பாரு துன்பப்படுறேன் அப்படின்னு மற்றவர்கள் நன்றாக இருப்பதையும் தான் துன்பப்படுவதையும் நினைக்கும் பொழுது அதிருப்தி வருகிறது. என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு. கடன் மற்றும் பொருளாதார சுமைகளால் அழுத்தப்படும் போது 2வது, கடன் பொருளாதாரம், மற்றவங்க செழிப்பாக இருக்கிற இதெல்லாம் பார்க்குறோம், ஆனால் நம்ம கையில் பணம் இல்லை. அவசர தேவைக்கு ஒரு
பணம் பொருளாதாரம் இல்லை, ஒரு சின்ன அளவு கூட ஒரு நல்ல நிலைமையில் கடன் சுமை நம்மை அழுத்தி கொண்டே இருக்கிற போது என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற ஒரு அதிருப்தி வருகிறது. வியாதி மற்றும் சுகவீனங்களால் நெருக்கப்படும் போது, வாழ்க்கை போராட்டன்ற தலைப்பில் பேசிட்டு இருக்க, வியாதி மற்றும் சுகவீனம் நமக்கு வரும்போது இந்த நோய் எதுக்கு தான் நமக்கு வந்துச்சு, எதுக்கு வாழணும் இந்த நோயோட. சில நேரங்களில் நான் இந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அந்த மாத்திரையை போட்டு மண்டையில் இருக்கிற முடி கொட்டுதுங்க, அது ஃபீலாக இருக்குது எனக்கு. நல்லா ஸ்டைலாக பண்ணிட்டு அப்பப்போ பார்க்குறது மண்டையில் முடி கொட்டுதே. இந்த வழுக்க தலையோட சில ஆட்கள்லாம் வாழ்கிறாங்களே, அவங்க வருத்தம் என்னன்றது சில நேரங்களில் புரியுது. நமக்கு முடியெல்லாம் இப்படி வச்சு நீளமாக அந்த காது வரைக்கும் வச்சு அப்படி ஸ்டைலாக அப்படி தலையை சீ விட்டு போய் முடி கொட்டுதுன்றதே பெரிய பிரச்சனையாக இருக்க. இன்னும் மோசமான வியாதியெல்லாம் இருக்குது. அவன் நிலமெல்லாம் என்ன, அடிப்படையான உணவு, இருப்பிடம், அத்தியாவசிய தேவைகள், பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படும் போது அதிருப்தி வருது. ஏங்க நான் என்னங்க கேட்குறேன், சாப்பாடு அதுக்கு கூட வாங்க நான் கஷ்டப்படணும், ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு அதுக்கு கூடவா கஷ்டப்படணும், ஒரு இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா வாடகை கொடுத்து இருக்க முடியுதா? சே, அப்பப்போ வாடகை கொடுக்கறது கூட வழி இல்லாமல் இப்படி வீட்டை விட்டுட்டு ஓடிக்கிட்டே கிடக்கிறேனே அப்படின்னு சொல்லி, அத்தியாவசிய தேவைகள் கூட இல்லை, அதுக்கும் கூட வழி இல்லைன்னும் போது அதிருப்தி வருது. என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி. ஐந்தாவது, நம்பும் மனிதர்களால் ஏமாற்றப்படும் போது, கைவிடப்படும் போது. நம்பி இருந்தேன், கெடுத்துட்டான் பாவி. எவ்வளோ நம்பினேன், அவனைத்தான் நம்பினேன், அவளைத்தான் நம்பினேன், கடைசியில் கைவிட்டு போயிட்டாங்க, நம்பி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னும் போது அதிருப்தி நமக்குள்ளே வருது. எவ்வளோ நம்பினேன். ஒரு தாயை அந்த வீடியோவில் காட்டுறாங்க, அது ஸ்ட்ரீட்டில் இருந்த வீடியோ. ஒரு தாயை ஒரு ஆள் கொண்டு வந்து ரோட்டில் காரில் இறக்கி விட்டுட்டு இங்கே நில்லுங்கன்னு சொல்லிட்டு போனவன் தான் போயிட்டான். அந்த தாய் அல்லாடுது, எங்கே போனா என்ன ஆச்சு, எங்கே போனேன் என் பிள்ளை அப்படின்னு அந்த வீடியோவில் காட்டுறேன். இன்னொரு வீடியோவில் பார்த்து அதே மாதிரி ரோட்டில் விடும்போது அந்த அதை விட்டுட்டு போகும்போது மனசு பேதளிச்சு அந்த ஆள் கீழே விழுறாரு. விழுந்த இடம் எதுனா ஒரு பின்னாடி காவா இருந்து காவாவுக்குள்ளே போய் தலை சொருகிச்சு இறந்துட்டார். ரோட்டில் விட்டுட்டு போயிட்டான், அவன் இறந்துட்டார். அந்த ஆள் விழுந்து தடுமாறி. பெத்த பிள்ளை, அது எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு நிகழ்வு. அது நம்பினோம், சிலர்லாம் நம்பி இருந்தோம். நம்ம வாழ்க்கையில் இவங்களாம் இதெல்லாம் செய்வாங்கன்னு நம்பினோம். அந்த நம்புகிறவங்க நம்மளை ஏமாற்றி நம்மளை கைவிட்ட போது, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்கார், அவருடைய சகோதரன் ஒரு சீட்டு ஆரம்பித்தார். பெரிய அளவில் ஆரம்பித்து பெரிய லாஸ். இவர் நமக்கு தெரிஞ்சவர் ஆச்சுன்னு கொண்டு போய் அங்கே போய் சேர்ந்துக்கிட்டோம். நாங்களாவது சேர்ந்ததோடு நிறுத்தியிருக்கலாமா? நாங்களும் ஒரு 30-35 பேர் எனக்கு கூட இருந்த ஒரு அருமையான ஒரு சகோதரன், நல்ல சகோதரன், அவர் ஒரு 30-35 பேர் சேர்த்து விட்டார். கடைசியில் எல்லாருக்கும் ஏமாந்து எல்லாம் இவரை பிடிச்சிட்டாங்க. நீ தானே எங்ககிட்டேருந்து காசு அனுப்பும். திடீர்னு ஃபோன் வரும், பெரம்பூர்லேருந்து வரும் ஃபோன், காசு கொடுக்குறாங்களா எல்லோரும் வந்துருங்கன்னு சொல்லிட்டு. நேராக போய் இங்கேருந்து லீவை போட்டுட்டு ஓடி போய் க்யூவில் நிற்போம் காசுக்கு. அப்போ அதுக்கு அந்த பணத்துக்கு ரொம்ப கஷ்டம் நான் பட்ட நேரங்கள்லாம். அந்த டைம்லாம் அவன் பையன் வருவான், எல்லாம் நில்லுங்க, எல்லாம் நின்றீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு 2 மணி நேரம் நின்றுட்டு இருப்போம். இதோ அப்போ வந்துன்னுக்குறாருன்ட்டு போயிடுவான். அவள்தான் ஒரு தடவை 2 தடவை இல்லை, இப்படி 3-4 ட்ரிப்பு போய் நிற்போம். அவன் வருவான், நில்லுன்ட்டு போயிடுவான். ஒரு கட்டத்தில் இந்த பணமே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி வெறுத்து விட்டுட்டோம். ஒரு 15-20 வருஷம் 15 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு நாள் விஜய் பார்க்கில் கல்யாணம், என்னை கூட்டின்னு போகிறாங்க. அந்த நில்லுங்க எங்கள் அப்பா வருவார், அவன் குறைஞ்சபட்சம் ஒரு 30,000 காலத்தில் மாட்டினுக்கிறான். கையில் பிரேஸ்லெட் அவ்வளோ தடி, செயின் இவ்வளோ தடி செயின். எப்படி இருக்கும்? அவங்க அண்ணங்காரன், அவனுக்கு தான் கல்யாணம், பிரசங்கம் நான் தான் பண்ண போகிறேன்.
என்னத்தை பண்ண, அவனுக்கு கல்யாணம், அவங்க அண்ணனுக்கு கல்யாணம். அப்படியே போய் நின்று அப்படியே பார்க்குறேன், அடா பாவி, ஏமாத்தினவெல்லாம் நல்லா இருக்கான். இப்படி மேல் பட்டனை திறந்து விட்ருக்காங்க, இவ்வளோ தடி செயினுங்க. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 30 சவரம் இருக்கும், கையிலையும் மோதிரமும் செயினும். அன்னைக்கு ஏழ்மையில் கஷ்டப்பட்டப்போ அந்த பணத்துக்காக 4-5 ட்ரிப்பு லீவை போட்டு அலைஞ்சி அந்த அதிருப்தி வருது பார்த்தீங்களா. நான் அவனை ஒன்றும் பேச முடியல. பிரசங்கமே என்னென்னா, புத்தி உள்ள மனுஷன் தன் வீட்டை கட்டுகிறான், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறான், புத்தி இல்லாதவளோ தன் கைகளால் அதை இடித்து போடுகிறான். நகை நட்டெல்லாம் உன் கையில் இருக்கலாம், ஆனால் தேவனுடைய அந்த வெளியேறப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறணும்னா நீ உன்னை மாற்றி ஆகணும். ஆமென். அப்போது நம்பும் மனிதர்கள் ஏமாற்றும் போது, கைவிடும்போது அதிருப்தி வருகிறது. 6வது, எதிர்பார்க்கும் நன்மைகள் வாழ்க்கையில் பெரும்பாலான இடங்களில் கிடைக்காத போது. நம்ம பெருசாக எதிர்பார்க்குறோம். என் பையன் அடிக்கடி சின்னவன் சொல்லுவான், நான் புகாட்டி காரில் போவேன், டுகாட்டி காரில் போவேன்பா, ரோல்ஸ் ராய்ஸ் காரில் போவேன். போனால் சந்தோஷம். இப்போ போக முடியாமல் போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், அப்படி வரக்கூடாது. போட்டோம், ரோல்ஸ் ராய்ஸில் போட்டோம், எதுலாம் போட்டோம். ஆப்பிள் நிறுவனராக இல்லை இன்னொருத்தர், அவன் அனில் அம்பானி, முகேஷ் அம்பானியுடைய மகன் கல்யாணத்துக்கு வந்துட்டு, முகேஷ் அம்பானி பையன் ஆனந்த் அம்பானியா, அவன் கையில் கட்டியிருக்கிற வாட்சை பார்த்துட்டு அப்படின்னு 34 கோடி ரூபா அந்த வாட்சோடைய விலை. உலகத்திலே 3 வாட்சு தான் இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படின்னு இதை பார்த்த ஒரு ஆள் அதே மாதிரியே ஃப்ளிப்கார்ட்டில் போட்டு 3000 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கி கட்டிகிட்ருக்காரு. யாராவது கேட்டாலும் பந்தாவாக காட்டிக்கலாம்ல, அதே மாதிரி ஏறக்குறைய அதே இதுவாக இருக்காது. ஏன்னா அது சஃபயர் கல்லில் மண்டை ஓடில் செஞ்சது. அது நாம் அதெல்லாம் எதிர்பார்க்கலை. 2000 ரூபாய்க்கு ஒரு வாட்சி வாங்கி கொடுத்தாரு அந்த பிறந்த நாளைக்கு. இந்த மனுஷன் ஒரு சுடிதார் தானே கேட்டேன், வாங்கி கொடுத்தாரா? ஒரு SS பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி கூட்டு போய் ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தியாயா? பெருசாக என்ன எதிர்பார்த்தேன்? ஒன்றும் இல்லை, அத்தியாவசிய தேவையை எதிர்பார்க்கும்போது கிடைக்கலையே. நான் ஒரு நாள் பஸ்ஸில் 2 பஸ்ஸு மாறி ஊழியத்துக்கு போகணும். மத்தியானம் சர்வீஸ் முடிச்சுட்டு பஸ்ஸுக்கு வந்து நிற்கிறேன். பஸ்ஸு அன்றைக்கி பார்த்து வரல. என் முன்னாடி ஒரு TVS 50 ஒரு ஆள் லுங்கி உடுத்திட்டு போனார் பாருங்க, பஸ்ஸில் அப்படி ரோட்டில் அப்படி போகிறார். நான் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டுருக்கேன். எனக்கு வந்த கோபத்தில், ஆண்டவரே, இந்த லுங்கி உடுத்தினவனுக்கெலாம் வண்டி இருக்குது, எனக்கு ஒரு பஸ்ஸு வந்துதான் ஊழியத்துக்கு போகிறதுக்கு அப்படின்ட்டு புலம்பிட்டேன். நிஜமாவே என் முன்னாடி போகணுமா அந்த லுங்கிக்காரன் வண்டி ஓட்டிக்கிட்டு? நான் என்ன கேட்குறேன், லுங்கி உடுத்தினவனுக்கெல்லாம் வண்டி இருக்குது, பேண்ட்டு சட்டை போட்டு நிற்கிறேன், எனக்கு ஒரு சைக்கிள் கூட இல்லாண்டவர். அட்லீஸ்ட் என்னையா கேட்குறான்? அத்தியாவசிய தேவையை கூட எதிர்பார்க்கிறது வாழ்க்கையில் இல்லைன்னும் போது அதிருப்தி. சாதாரண தேவைகளுக்கு கூட 7வது பாயிண்ட், அல்லல் படும்போது. சாதாரண தேவைக்கு கூட அல்லல் படும்போது, ஒரு பருப்பு இல்லை அக்கா, ஒரு 1/2 கிலோ பருப்பு இருந்தால் கொடுங்கக்கா, ஏன்ட்ட இல்லைக்கா. அந்த வீட்டில் போய்ட்டு, நோ, ஒரு தக்காளி ஒரு 1/4 கிலோ கொடுண்ணா. இல்லைண்ணா, என் கையில் இல்லைண்ணா, என் பொண்டாட்டி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டா. சாதாரண தேவை. ஒரு 10,000 ரூபா இருந்தால் கொஞ்சம் கொடுங்க, அர்ஜென்ட்டுக்கு நான் இப்போ உடனே தாரேன். ஃபோன் பண்ணாங்க எனக்கு, பாஸ்டர் ஒரு 10,000 ரூபா இருந்தால் நான் 2 நாளில் சமாளிச்சிடுவேன். ஓகே. அந்த புதுசில் ஒருத்தருக்கு ஒரு என் சக்திக்கு மீறின ஒரு தொகையை கையில் கொடுத்துட்டேன். அவர் ரொம்ப அர்ஜென்ட்டு, பாவம், உண்மையிலே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தார். ஆனால் அது எனக்கு முடியாது, அந்த தொகையை கொடுத்துட்டேன். எங்கள் பாஸ்டர் ஒன்று சொல்லியிருக்கார், யாருக்கு உதவி செஞ்சாலும் திரும்பி வராதுன்னு நினச்சிக்கிட்டு செய், வந்தால் சந்தோஷம், வரலைன்னா சந்தோஷம்ட்டு போயிட்டே இருந்தேன் அப்படின்ட்டு. ஆனால் அவர் இன்னும் சில இடத்துலாம் கடன் வாங்கினார். அந்த பஞ்சாயத்தெல்லாம் நானே தீர்த்து வைக்க வேண்டியதாக இருந்தது. நான் காசு கொடுக்கல, கூப்பிட்டு வச்சு, இல்லை அவர் கொடுப்பாரு, நீங்கள் போங்க, ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, ஒரு 3 மாதம், 1 வருஷம் டைம் கேளுங்கன்னு கொடுத்து அனுப்பி விட்டேன். திடீர்னு அவருக்கு எல்லா கடனை அடைக்கிறதுக்கு பணம் நல்ல
ஒரு பல்காக ஒரு அமௌண்ட்டு பெரிய அளவில் வந்துடுச்சு. எல்லாருக்கும் கடன் கொடுத்தாருங்க. என்ன ஞாபகமே இல்லைங்க அவருக்கு. பிரைஸ் தி லார்ட். இது வரைக்கும் நானும் கேட்கல வாய் திறந்து. அவர் செழிப்பாக தான் இருக்கார். ஆனால் என்ன சுத்தமாக மறந்துட்டார். அப்போ என் திராணிக்கு மிஞ்சி கொடுத்தேன். சில நேரங்களில் அப்படி ஏதாவது கிடச்சிருது, யாராவது கொடுத்துட்றாங்க. ஆனால் கொடுக்காத போது, நம்ம கிடைக்காத போது அல்லல் படுவோம் பாருங்க. நான் சிலிண்டருக்கு ஒரு 1000 ரூபா, ஒரு 1000 ரூபா இருந்தால் கொடுங்களேன் சிஸ்டர், ஒரு ஃபோன். அங்கே பிரதர் ஒரு 1000 ரூபா இல்லை, ஒரு ஒரு அர்ஜென்ட்டாக சிலிண்டருக்காரன் வந்து நிற்கிறான், ஒரு 1000. அல்லல் படுவாங்க பாருங்க. அதுக்கு கொடுக்க முடியாது, இருக்காது. ஹல்லேலூயா. இந்த மாதிரி நேரங்களில் நமக்கு அதிருப்தி வரும்.